Vigadan Telemit with Thamizhum Saraswathiyum team. Powered by MedPlus. 50 to 80% discount on MedPlus brand of medicines. Every month once வந்து கறி விருந்து போட்டுருவாரு. அதாவது நடக்கிறது பறக்கிறது ஊறுறது எல்லாத்தையும் வந்து இதுவா பண்ணி எல்லாருக்கும் போடுங்க அப்படி சொல்லி. மாஸ்டர் ஷெஃப் என்ன சார் இன்னைக்கு மட்டும் எடுத்துட்டு வரல சார் அன்ஃபேர். இன்னைக்கு எடுத்துட்டு வரதா ஒரு பாய் மாதிரி பெரிய குண்டான உங்கள் உடல் எடையை ஏற்ற வேண்டுமா? நீங்கள் வரக்கூடிய இடம் தமிழும் சொற்றது ஷூட்டிங் ஸ்பாட். கோதைக்கு எப்பவுமே அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இல்ல. மீறே அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ரியல் லைஃப்லயும் அப்படிதான்னு சொல்லலாம். பார்த்து ஃபீல் பண்ணி அப்புறம் டயலாக் பேசணும், புரியுதா? இந்த வந்து அதெல்லாம் வேணாம். அது என்ன பையன் வாயான்னு காட்டுறேன். அம்பிகா மேம் தான் கால் பண்ணி விகடன் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகுது, அதில் ஹீரோஸ் மதர் கேரக்டர் வேணும், சம்மன் ஃபன்னோட அடுத்த செக்மெண்ட் குள்ள போறான். ஸோ பேசிக்லி அடுத்த செக்மெண்ட் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, இங்க வந்து கேரக்டர்ஸாக நீங்க என்ன பிளே பண்ணாலும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும்ல, ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக. ஸோ அதுல ஒரு சில கேள்விகள் வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக செட்டுக்கு வந்து குக் பண்ணி எடுத்துட்டு வரது யாரு அப்படின்னா, நீங்க யாரை ஃபீல் பண்றீங்களோ அவங்களை நீங்க மாஸ்டர் ஷெஃப். என்ன சார் இன்னைக்கு மட்டும் எடுத்துட்டு வரல சார் அன்ஃபேர். லாஸ்ட் நாள் என்ன இன்னைக்கு எடுத்துட்டு வரதா ஒரு பாய் மாதிரி பெரிய குண்டான மத்தியானம் இல்ல அவர் காலையிலே வேற ஒரு ப்ரோகிராம்ல இருந்து வரதுனால தான் அவரால் பண்ண முடியல. வந்து அந்த புளிக்குழம்பு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான அந்த துவையெல்லாம் எடுத்துட்டு வருவாரு. அது சார் நீங்களே குக் பண்ணல, அவங்க வீட்ல வைஃப் நினைக்கிறேன். நோ ஆர்சி சார், ஹி இஸ் லைக் என்ன கால் டைம் சொன்னாலும் கரெக்ட் டைமுக்கு வருவாரு. ஹி இஸ் நெவர் பீன் லேட். ஆனா காலையில எழுந்து ஃபில்டர் காஃபிக்கு அந்த டிகாக்ஷன் போட்டு எடுத்துட்டு வருவாரு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி சட்னி அது தனியா, அப்புறம் லஞ்சுக்கு சாம்பார் சாதம், லைக் ஒரு மெனுவே சொல்லிட்டே போலாம். நீங்க இந்த லியோ காபி விளம்பரத்தை இவர் வீட்ல காலையில ஏஞ்சி அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க தனியா இருந்து சாப்பிடுவாங்க, மேல எல்லாம் தனியா இருந்து சாப்பிடுவாங்க. பட் அவர் பர்டிகுலரா எழுந்து வந்து எங்க கையில கொண்டு வந்து ரூம்ல கொடுத்துட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு வர. அதே மாதிரி நான் ஷார்ட்ல கேட்பேன், சார் காஃபி இருக்கா அப்படின்னா, இல்லம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லி கை போட்டு தரேன். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஆமா, நான்லாம் அடுத்த வாட்டி என்ன பிரச்சனை, அவர் வந்து எல்லாருக்கும் அப்படி டியூன் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப நாங்க எங்க போய் காஃபி குடிச்சாலும் ஆர்சி காஃபி மாதிரி வரலையே அப்படின்ற அந்த அளவுக்கு பண்ணி வச்சு எல்லாருக்குமே இங்க எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஈவினிங் ஆனா தீபக் போயிட்டு வெளியே போய் எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தருவாரு. தோசை எல்லாம் வாங்கிட்டு, ஆமா டெய்லி ஏதாவது வாங்கி கொடுத்துருவாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழும் சரஸ்வதியோட பாகம் 2 வந்துன்னா அந்த காஸ்ட் அண்ட் க்ரூல நானும் ஜாயின் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், இந்த ஃபுட்டுக்காகவே. ஆமா ஸ்பெசிஃபிக்கா ராகினியோட தங்கச்சி நீ வந்து ஸ்பெசிஃபிக்கா. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மறக்க கூடாது, சந்திரலேகா மேம் வந்து ஒரு பாத்திரமே எடுத்துட்டு வந்துருவாங்க. வந்து அங்க பானிபூரி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மாஸ்டர் ஷெஃப் கூட ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல அவங்க அங்கேயே ஒரு கெட்டில் மாதிரி வச்சு அதுல சாம்பார் தால் எல்லாமே அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா. பக்கத்து சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்து ஷார்ட் ஃப்ரீயா இருக்கும்போது கட் பண்ணி நாங்க எல்லாம் கொடுப்போம். வச்சு டக்குன்னு பானிபூரி எல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாம் நாங்க ஒரு ரீல்ஸ் கூட எடுத்து போட்டிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இதுல தீபக் சாரையும் சொல்லணும், லஞ்ச் டைம்ல நமக்கு வந்து அவர் பக்கத்துல போனோம்னா ஏதாவது ஒண்ணு கிடக்கும், ஏதாவது ஆர்டர் பண்ணி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வசுவா சிக்கனா இருக்கட்டும், ஏதாவது அவங்களும் டெய்லி வந்துடும். ஏதாவது ஒரு மெனு வந்து லஞ்ச்ல இருக்கும். அதே மாதிரி சார் ஜிகர்தண்டா ஃபேமஸ் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஜிகர்தண்டா இதுவே பிரான்ச் ஒன்று வச்சிருந்தாரு சென்னையில. போய்கிட்டே இருக்கு, ஏங்க நிறைய இருக்குங்க. ஏங்க சொல்றீங்க வாசல்ல கடலை வாங்குமே டெய்லி ஆல்மோஸ்ட். அவர் பெசல் நகர்ல ஒரு வீடு வாங்கிட்டாரு, அந்த அளவுக்கு வீடு வாங்கி போட்டாரு. காலையில எழுந்து ஃபில்டர் காஃபில ஆரம்பிச்சு ஈவினிங் கடை வரைக்கும். உங்கள் உடல் எடையை ஏற்ற வேண்டுமா? நீங்கள் வரக்கூடிய இடம் தமிழும் சொற்றது ஷூட்டிங் ஸ்பாட். அதே மாதிரி அர்ஜுனோட சிக்கனை மறந்துட்டீங்க. அர்ஜுன் அவங்க ஒரு ஆந்திரா சிக்கன் எடுத்துட்டு வர அண்ணா வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது அவருக்காக மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டாரு, ஃபார் ஹோல் க்ரூ. லைக் எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட செக் பண்ணுவாரு. சோ தட் இஸ் a beautiful thing. சிக்கன் மட்டும் இல்ல, ஜூஸ் everything அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் அவர் ஆர்டர் பண்ணிடுவாரு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ ஆமாம் கண்டிப்பாக இது அப்புறமா வந்து உங்களெல்லாம் எப்போ பார்க்க போகிறேன் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஃபோன் பண்ணி என்ன வாங்கினேன் சாப்பிடலாம் கேட்குறப்ப எங்க ஜிகர்தண்டா எங்க அப்படின்னு, ஜிகர்தண்டா ஷாப் கொடுத்துட்டேங்க அப்படின்னு. நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறோம். சார் காலையில வீட்டுல இருந்து வரும்போதே அவர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வராரு. வித்தியாசமா அந்த கேழ்வரகுல அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கும். அது எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்ல அந்த குமரன் சார் கொடுத்து விட்டுருவாரு. டேஸ்ட் பண்ணி பாருங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபுட்டா இருக்கும். குமரன் சார் வந்து அவர் இப்போ கோதைன்ற கேரக்டர் வந்து அவர் கொஞ்சம்
ரியல் லைஃப்ல இருப்பாரு. எப்படின்னா திடீர்னு வந்து இப்போ ஒரு ஃப்ளூ சீசன்லாம் வரும் தெரியுமா, எல்லாருக்கும் அடிக்கடி ஜுரம் வந்துடும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் இருந்தீங்களா அந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனாவே எல்லாருக்கும் அந்த கஷாயமா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்பெஷலான டீ இருக்கும், மூலிகை டீ, அது எல்லாமே வந்து அவர் அதுக்குன்னு சில ரெசிபிலாம் கொடுத்து ப்ரொடக்ஷன்ல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்ககிட்ட ஆர்டரா சொல்லி இது கொதிக்கிற இந்த பதத்துலாம் இதை போடலாம். இப்ப சமீபத்துல ஒரு சூப் ஒன்று கொடுத்தாரு, அடடா பிரமாதமா இருந்தது. வெஜ் சூப் தான், அது வந்து அப்படியே சும்மா நல்லி சூப்பா இருந்தது. மட்டன் சூப் மாதிரி டைலாக்ஸ்லாம் வரும்போது சம்டைம்ஸ் நாங்க ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருந்தோன்னே கூப்பிட்டு சொல்லுவார் ப்ரொடக்ஷன்ல, நம்ம டீ ஒன்று போடு அப்படின்வார். நல்லா காரமா ஜிஞ்சர்லாம் போட்டிருக்கோம், அது குடிச்சு எங்க போகுதுன்னு. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு லைட்டா கபகபன்னு பசிக்குது ரொம்ப. அதே மாதிரி எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து கறி விருந்து போட்டுருவாரு. அதாவது நடக்கிறது பறக்கிறது ஊடுறது எல்லாத்தையும் வந்து இதுவா பண்ணி எல்லாருக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணி ப்ரொடக்ஷன் சொல்லி பண்ண வச்சுறாரு. சோ அடுத்த கேள்வி இஸ் கோயிங் டு பீ செட்ல அதிகமாக ஜாலியாக இருக்கக்கூடிய பர்சன். ஜாலி மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது செட்ல லேசியாவும் அவன் தான் இருப்பான், பயங்கர எனர்ஜெட்டிக்காவும் அவன் தான் இருப்பான். அது ஒரு மாதிரி பயங்கரமான கேரக்டர் அவன். அண்ட் அஃப்கோர்ஸ் நட்சத்திரா கேட்கவே வேணாம். ஷார்ட்டுக்கு வரும்போது வந்து ஷீல் பி தட் வெரி பப்ளி. அதுக்கப்புறமா மேலே போயிட்டானா காணாம போயிடுவாங்க. நோ பட் ரியலி இட்ஸ் எவ்ரிபடி. ஐ டோன்ட் திங்க் யாருமே இந்த செட்ல வந்து ஜாலியா இல்லாம இருந்ததே கிடையாது. லைக் எவ்ரிபடி இஸ் லைக் ரியலி a lot of fun. சரி, அப்ப நான் வந்து இப்படி கேக்குறேன், டைரக்டர்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே நிறைய திட்டு வாங்குற ஒரு பர்சன் உங்க செட்ல. ஐ திங்க் யோகி வந்து அந்த கேபிஒய்ல கொஞ்சம் ஓவர் டிராமாட்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணி ஐ திங்க் ஹி காட் யூஸ் டு தட். அது குமரன் சார் கிட்ட இட் won't ஒர்க் அவுட். சார் வுட் வாண்ட் லைக் அ பேலன்ஸ் இன் எவ்ரிதிங். மேபி அவர் அந்த ஃபார்மேட்ல இருந்து இந்த ஃபார்மேட் சேஞ்ச் ஆகுற அந்த டைம்ல வேணா அவர் கொஞ்சம் மாட்டிருக்காரு. பிகாஸ் ஏதாவது ஒரு எமோஷனல் டயலாக் கொடுத்தீங்கன்னா அவர் ரெடி ஆயிடுவாரு செம்மையா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. சார் வில் பி லைக் சாதாரணமா பேசல மேரே பா, எல்லாம் பழைய ஆக்டிங் பா, சும்மா பார்த்து ஃபீல் பண்ணி அப்புறம் டைலாக் பேசணும், புரியுதா? இந்த வந்து அதெல்லாம் வேணும். அது என்ன பையன் வாயன்னு காட்டுறேன், காட்டுறேன், எல்லாம் பழைய ஆக்டிங்ப்பா அப்படின்னாரு. மாட் சாரும் அதே மாதிரி. மாட் சாரும் ரொம்ப ரெண்டுமே நீங்க தான் அப்ப ஜாலியா குரங்கு மாதிரி தாவாதடா, ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன், புரியுதா? சும்மா ஏன் தம்பி டேய் ஏய் அப்படின்னு அது சொல்ல மறந்தே, பேபி எல்லாருமே பேபி தான். ஆமா, மாட் சாருக்கு எல்லாரும் பேபி இப்படி வாங்க, ஸ்லைட் டர்ன் ஒன் ஸ்டெப், ஓகே ஓகே, டேய் ராணி ஒழுங்கா தட்டா ஏய். பட் ஆனா யோகி அண்ணா இஸ் லைக் டூ சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின் நினைக்கிறேன். ஜாலியாகவும் இருக்காரு, நிறைய திட்டு வாங்குறீங்க, சிறுமிஷங்களா இருக்கு. ஓகே, அதே மாதிரி மெத்தட் ஆக்டிங் பண்ணி ஒருத்தர் வாங்குவாரு. மெத்தட் ஆக்டிங் பண்ணி ஒருத்தர் திட்டு வாங்குவாரு. சின்ன திரையின் கிறிஸ்டியன் பில் அவர் தான். எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு தெரியல எந்த மாதிரி நான் இப்போ குமரன் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுனால நான் ஈவன் ஐ கேம் ஃப்ரம் அ தியேட்டர் பேக்ரவுண்ட். எங்களுக்கு அந்த ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு கேரக்டருக்கான ஹோம்ஒர்க் பண்ணி அப்படி வரணுன்றது தான் என்னோட லேர்னிங் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து ஓகே கேரக்டர் சொன்ன பிறகு நானே ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா டப்பிங்கில் பண்ணும்போது மதுரை ஸ்லாங்கில் பேசிட்டேன் எல்லா டைலாக்ஸ்லையும். ஏன்னா ப்ரீவியஸ் சீரியல் வந்து மதுரை ஸ்லாங்லேயே இருந்துச்சு தமிழ். ஸோ வந்து அப்சர்வ் பண்ணிட்டு உடனே ஷூட்டிங் வந்த உடனே கூப்பிட்டு ஆமா கொஞ்சம் என்னடா நீ எதுக்குடா மதுரை ஸ்லாங்ல பேசிருக்க, போய் திருப்பி போய் டப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லா நியூட்ரல் பேசி அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய பேர் பத்தி சொல்லிட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்க ரொமான்ஸ் பத்தி பேசிட்டோம், எப்படி அவங்களுடைய கெமிஸ்ட்ரி. அவருக்கு இங்க டபுள் பேர் வசு அவர்கள், அதுவும் 2 வசுவாக இருந்திருக்காங்க. ஒருத்தங்க முன்னாடி ப்ளே பண்ணிருந்தாங்க, அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்ல இன்னொருத்தங்க வந்தாங்க. எங்கங்க விட்டுட்டு வந்தீங்க, அவங்க ஏங்க வரல? அதெல்லாம் கான்ட்ரோவர்சி. ரெண்டாவது வந்து மதுரைக்கு போயிட்டாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் வசு வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்காங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட் உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி சொல்லுங்க, சங்கீதா அவர்களுக்கும் அண்ட் நவீன். பட் சங்கீதா கூட இப்போதான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் வெரி நைஸ் கோ ஆர்டிஸ்ட். பட் தர்ஷனா கூட தான் மேக்ஸிமம் அது ட்ராவலாக இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தர்ஷனா டாக்கிங் அபவுட் அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எஸ்பெஷலி ஏற்காடில் எபிசோட்ஸ் எல்லாம் one of the best female artists I've worked with so far with respect to all that serial that I've done இதுக்கு முன்னாடி. ஸோ வெரி என்ன சொல்றது, வெரி டெடிகேட்டட். இவர் ஒரு ஆப்பிள், அவங்க ஒரு ஆப்பிள், அந்த மாதிரி. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஃபேஷன் சென்ஸ் in terms of she's a designer, the way of carrying the character also she எனக்கு உண்மையிலே சொல்றேன் அந்த பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமா, அதே மாதிரி சொன்னீங்களா யார் செட்ல சமச்சுட்டின்னு, அந்த லிஸ்ட்ல அவங்களும் வருவாங்க. பயங்கரமா வந்தாங்க, பேட்டா மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கும். செம்ம ஸ்வீட்டான கேரக்டர்.
Nice. I have to say something about Sangeeta because தர்ஷனாக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்தது. So Vasu character replace பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது it was in a very crucial point where Vasu was kind of like carrying the whole serial னு சொல்லலாம். அப்போ Sangeeta came in and within like a few days there was no looking back. Like you know everybody thought இவங்களும் ஒரு perfect fit-ஆ இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் she had her own way. It's not like you know generally replacement னு சொன்னா வரவங்க வந்து ditto they try to imitate the previous person but Sangeeta did none of that. அவங்க own style of Vasu கொண்டு வந்தாங்க உள்ள and that worked out really well and இன்னைக்கு she gets recognized as Vasu னு போது that's definitely a skill. Replacement குள்ள வந்து அது பண்றதெல்லாம் it's not an easy job. இந்த செட்ல எடுத்துக்கிட்டா அந்த ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க செட்ல அந்த ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா RC sir. Maximum. RC sir and Deepak Anna both. ஓகே. I would say RC sir ஏன்னா RC sir வந்து சுத்தமா ப்ராம்ப்டே எடுத்துக்க மாட்டாரு அண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு see there are two ways okay number one இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ்ட் சீரியலுக்கு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரே நம்ம போய் அந்த செட்ல ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வரும்னே வச்சுக்கோங்களேன். அந்த டைமிங்ல நான் ப்ராம்ப்டை வாங்காம தான் நடிப்பேன்னு சொல்லி 5 நிமிஷம் நீங்க பேப்பரை பாக்குற வரைக்கும் எல்லாரையும் நிக்க வச்சுட்டு ப்ராம்ப்ட் எடுக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய ஸ்கில் கிடையாது. பட் RC sir இது வரைக்கும் ஸ்பாட்ல பேப்பரே பார்த்தது கிடையாது. பிஃபோர் he comes he will have the scene paper sent to him. I think the assistant director அனுப்பி அதை ஃபுல்லா படிச்சுட்டு ஆன் ஸ்பாட் வரும்போது யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமைண்ட் RC சார் இந்த டயலாக்னு சொன்னா போதும். இது வரைக்கும் அவர் டயலாக்ல ஃபம்பிள் ஆனதே கிடையாது. அவர் எவ்வளவு வேணா கதை பேசட்டும் என்ன வேணா பண்ணட்டும் தட் ஷோஸ் ஹிஸ் டெடிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹிஸ் லவ் ஃபார் ஆக்டிங். ஸோ அதுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி அதே மாதிரி மாட்டி விட்டுருவாரு நல்லா சிரிச்சு பேசிட்டே இருப்பாரு. நம்ம அவரோட மூழ்கி பேசிட்டே இருப்போம். ஒரு வைப்ல வந்துருவீங்க. ஆஹா வாங்க மற்றொரு எங்களுடைய ஆணிவேர் எங்களுடைய கோதையோட சிஸ்டர் வந்திருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் தி கோதை சரஸ்வதி தமிழ் சரஸ்வதி வாங்க. கோதை அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். Thank you so much for being here. Thank you. சின்னத்தரையின் ராஜமாதாவே வாங்க. I should say அவங்க வந்து ஒரு ஷூட்ல இருந்து அப்படியே வந்திருக்காங்க நமக்காக ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு. So thank you so much. Thank you for being here. Thank you madam. Thank you so much. Vikatan is always important for me. So நம்மளால முடியற ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவேன். நாங்க பயந்துட்டே இருந்தோம் எங்கயாவது உங்களை மிஸ் பண்ணிடுவோமா நீங்க வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஃபைனல் செக்மெண்டாக இருந்தா கூட நீங்க வந்தது செம்ம ஹாப்பி. ஒன் டேக் ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதிகமாக டேக்ஸ் எடுக்கக்கூடிய நபர் ஏதாவது நாட்டினஸ்னாலயோ இல்ல இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காகவோ அந்த மாதிரி அதிகமாக டேக்ஸ் எடுக்கக்கூடிய நபர் அவங்களே கை தூக்கிட்டாங்க. சோ எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. செல்ஃபாக சம்டைம்ஸ் நான் ஏதாவது தேவையில்லாம பண்ணி திருப்பி நான் தான் நீங்க தான் என்ன பண்ணுவீங்க பேசிக்கலி? இல்ல நான் ரெடி ஆயிட்டு இருப்பேன். அவங்க ஒன்று வாசிப்பாங்க ப்ராம்ப்ட் பண்றதை அப்படியே கேட்டு அப்படியே சொல்லிடுவேன். அவர் என்ன பாப்பாரு என்னம்மா எமோஷனல் என்ன ஒண்ணுமே இல்லை என்ன சொல்றோம். அப்ப நான் மீரா பாப்பேன். மீரால பிகாஸ் எனக்கு செட்ல நாங்க நாயகியில நாங்க மீட் பண்ணோம். இவங்க அங்க இருந்தாங்க. ஸோ அங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்டா இருந்துமே அவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தென் ஒரு சப்போர்ட்டரா எனக்கு ஒரு சிஸ்டரா ஒரு வெல்விஷரா இருக்காங்கன்னா அது மீரா தான். ஆக்சுவலி இதுல நான் அக்ரி வித் மெர்சி. ஸ்டார்டிங்ல சின்ன விஷயமும் சரி இങ്ങനെ இச்சிரியோட இப்படி பண்ணலாமே இது எப்படி நோக்கு அவனை நோக்கு அது நாங்கள் மலையாள அது கரெக்டாக அதே மாதிரி சொல்லுவாங்க. அதை போட்டு இவன் நோக்கு இப்படி பார்க்குற இப்படி பாரு குனிஞ்சு பாரு அது எல்லாமே அந்த ஸ்பாட்டில் அது சார் பார்க்கறதுக்குள்ளே என்னை டக்குன்னு சொல்கிறது மோஸ்ட் இச்சிரியோட ஒரு இன்னும் கொஞ்சம் கூட கோவத்தை காட்டு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன். ஸோ வேற யாரும் வந்து என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது. அந்த அளவு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் நான் டல் ஆகிட்டா கூட அதற்கு வீட்டில் வச்சுட்டுங்க வா இங்கே ஒழுங்காக பண்ணு அதுன்றது சாப்பிட்டியானா அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது. ஆனா மீரே இஸ் ரியலி லைக் தட். இந்த கோதை கேரக்டர்ல அபார்ட் ஃப்ரம் எனிதிங் எல்ஸ் கோதைக்கு எப்பவுமே அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்ல. மீரே அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல ரியல் லைஃப்லயும் அப்படிதான்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் பார்க்கறதுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் அழகா இருக்கணும். இத்தனைக்கும் நாங்க இப்போ டூயிங் அ சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்ல அதுல இவங்க கேரக்டர் இருக்காது வேற ஏதாவது ஒரு கேரக்டரை பத்தி அந்த ஆங்கர் ஏதாவது தப்பா சொல்லிட்டா கூட அவங்க எப்படி சொல்லலாம் அது அவங்க கேரக்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு she will defend all of us. She is truly like head of the family மாதிரி. இந்த காஸ்ட்க்கு she is always that one person who everybody will say என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீரே அப்படின்னு. எனக்கு வந்து RC சார் அண்ட் தீபக் அண்ணா கூட பண்ணும்போது தான் அந்த இன்னொரு டேக் வரும். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து அந்த ஒரு டேக்ல பண்ணிடுவாங்கல்ல. ஸோ நானும் அதை அச்சீவ் பண்ணோன்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டில் திருப்பி இன்னொரு டேக் வாங்கிடுவேன். ஸோ அந்த இதனால தான் இன்னொரு டேக் போகும். பட் அது ஓகே அதனால இல்ல நவீன் கொஞ்சம் ஃபாஸ்டா டயலாக் பேசிடுவாங்க. சோ ஆமா ஏன்னா
இப்ப கூட லைவா பாத்தீங்கல்ல, அதுதான் லைவா பாத்தீங்கல்ல, ஆமா அது வந்து அப்படி கிடையாது. அவன் ஃபாஸ்டா பேசுவான். நிறைய வாங்குவாங்க திட்டா இல்ல என்ன ஏங்க, எல்லாம் வந்து டாக்டரேட் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இவர் எப்படின்னா குடுக்குற டயலாக். இப்போதான் நான் 12th முடிச்சிட்டு வந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் டேக் வாங்கலாம் அப்புறம் என்னங்க. இல்ல குடுக்குற டயலாக் மேல எக்ஸ்ட்ரா 2 டயலாக் பேசிடுவாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, திருப்பி வாங்கிடுவாரு. நான் இதை பண்ண சொன்னா நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு திட்டுவாங்க. ஓகே, ஒன் ஃபைனல் क्वेश्चन. செட்டில் யார் முதல்ல வருவாரு அப்படிங்கறது ஆர்சி சார் சொன்னீங்க. லேட்டாக வரக்கூடிய நபர் எப்பயுமே ஆக்சுவலி யாருமே லேட் கிடையாது, எல்லாருமே செட்டுக்கு பங்க்சுவலா வருவோம். 9 குள்ள வந்துருவோம். யா ஒரு ஹெல்தியான குடும்பமாக இருக்கீங்க. வெரி நைஸ். இந்த செக்மெண்ட்டும் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஐ ஷுட் ஆல்சோ டாக் டு மீரா அவர்கள். ஐ திங்க் இந்த கோதை கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number அப்படிங்கிறது ரொம்ப அழகாக உங்களுடைய கதாபாத்திரம் மூலியமா நீங்க ப்ளே பண்ணியிருக்கீங்க. அது இப்போ வரைக்குமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணுற விதம் வந்து இப்போ வரைக்குமே எல்லார் மனசுலையும் வந்து அழுத்த திருத்தமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ட்ரூலி யோர் எஃபர்ட். உங்களுடைய சாரிலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய லுக்கிலேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இன்புட்ஸாக நீங்கள் போட்டு தெளிச்சிருக்கீங்க. ஆமாம், அந்த கொண்டை ஹஸ் பிகம் அ சிக்னேச்சர் ஃபார் த கேரக்டர். ஸோ உங்களுக்கு இந்த கோதை கேரக்டர் எவ்வளோ ஸ்பெஷல், இந்த தமிழும் சரஸ்வதியும் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கோதைன்றது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது எனக்கு. பிகாஸ் என்னோட கேரக்டர் நான் கொஞ்சம் எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸ்டார்டிங் வந்து குமரன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இவ்வளோ லிமிட்டாக இருக்கணும், சிரிக்கிறதா இருந்தாலும் பேசுகிறதுல ஒரு கம்பீரம் இருக்கணும், இதெல்லாம் சொன்னார். அந்த கொண்டை, த ஸ்டைல், வாட் இஸ் கோதை, அது வந்து டோட்டலி குமரன் சாரோட ஐடியா தான். ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் தட். நான் அதிலிருந்து வெளியில் வரல. எனக்கு அவர் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டார்டிங் சொன்னாரோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னோட ஒரு ஹோம்ஒர்க்ன்றது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டரை பற்றி சொன்னீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தான். எவ்வளோ நடேஷன் கோதை இருந்தாலும் ஈவன் நடேஷன் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் கோதை சொல்கிறது தான் கரெக்ட் அப்படி சொல்கிற ஒருத்தர். ஸோ நம்ம டிசிஷன் மேக்கிங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டர்னாக ஸ்டெடியாக தைரியமாக எடுத்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமான்றது ரொம்ப நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், நிறைய தடவை திட்டு கூட வாங்கியிருக்கேன் சார்கிட்ட இருந்து. பட் ஃபைனலி பை காட்ஸ் கிரேஸ் என்னால் அது பண்ண முடிஞ்சது. என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போது 2-3 நாளாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் விஸ்வா கால் பண்ணுவாங்க, ஜெசிலன் சாரோட மெசேஜ் வரும்போது ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சேன்ற ஒரு ஃபீல் வரல. பிகாஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்ஸாக இப்படி வந்துட்டு இருக்குல்ல. ஸோ நாளையிலேருந்து என்ன பண்ணுவோம் தான் தெரியல. அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன் கோதை. ஐ மிஸ் கோதை அண்ட் எவ்ரிபடி, தமிழ், Saraswati, Nadeshan, whoever is here, I'll miss everybody, especially Vigadan, Kumaran sir and Jesilan sir. I must say, நம்ம வந்து எதனால இந்த பங்க்சுவாலிட்டி நாங்கள் கீப் அப் பண்ணுறோன்றது, அவங்க நம்மக்கிட்ட அவ்வளோ பங்க்சுவலாக இருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் அவங்கக்கிட்ட கேட்டால் கூட அது வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் 100% நம்மளுக்கு அது எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. கிளம்பணுமா அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது அவங்களுக்காக? ஸோ ஜெயசீலன் சார் சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஜெயசீலன் சார் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மனுஷன் வந்து அவங்க இருந்தாங்கன்னா அந்த முகஸ்துதிக்காக சொல்லுவாங்க சார் சூப்பர் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொல்கிறது. பட் அவர் இப்போ வரைக்கும் சீனில் கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் காலில் ஒரு இது பண்ணோம், இப்போ இன்டர்வியூ கொடுக்குறோம். ஒரு மனுஷன் இங்கே இல்லைன்னாலும் அவரை பற்றி சொல்லும்போதே உள்ளார்ந்து ஒரு சந்தோஷம் வருது. பார்த்தீங்களா, தி பெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்னா பார்த்துங்க. அவங்கள பற்றி பேசும்போது ஐ ரியலி வாண்டட் டு மென்ஷன், நீங்கள் வந்து யூ மச் யங்கர். ஐ திங்க் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே ஒத்து வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து இஸ் லைக் ஒரு எல்டர்லி கேரக்டர். ஐ திங்க் that itself is a challenge. அது வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் நீங்கள் எடுத்து அதை அழகாக ப்ளே பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ரிசெப்ஷனும் வாங்கியிருக்கீங்க. அதுக்கே ஐ திங்க் we should give her a bigger round of applause. You should also tell us about that. ஏன்னா இந்த கேரக்டர் உங்கள்கிட்ட வரும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது? ஏன்னா இமீடியட்டாக ஒரு ரிஜெக்ஷன் தான் வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அது ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணீங்க. அது இப்போ வரைக்குமே அழகாக கேரி பண்ணுறீங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக. ஷுட் ஆல்சோ டெல் அஸ் அபவுட் தட். ஆக்சுவலி வந்து நாயகியில தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த மதரா என்ட்ரி கொடுக்குறது. அப்போ எனக்கு I was 31 years old. நாயகியில் பண்ணும்போது திலீப் வாஸ் ஆக்டிங் as my son. We both are same age.
ஸோ குமரன் சார் வந்து இந்த மாதிரி எனக்கு அம்பிகா மேம் தான் கால் பண்ணி விகடன் ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகுது, அதில் ஹீரோஸ் மதர் கேரக்டராக வேணும், சம்மன் ஹூ லுக்ஸ் லைக் மீ, அம்பிகா மேம் மாதிரி இருக்கிற ஒருத்தங்க வேணும், என்னோட தங்கச்சி கேரக்டர் தான். அப்போ எனக்கு மீராவே தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஐ ஆக்டட் அஸ் ஹர் டாட்டர் இன் மலையாளம். ஸோ எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் பேசும்போது என்ன நினச்சேன்னா, விகடன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி குமரன் சாரோட டைரக்ஷனில் ஒரு சீரியல் வரப்போகுது, அதில் நம்மளே அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்குன்னா அட்லீஸ்ட் வி ஹேவ் டு கோ தேர், டேரக்டர் சார் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். நான் லொக்கேஷன் போனதும் குமரன் சார் 1 minute கூட என்கிட்ட பேசலை. நீங்கள் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும் இந்த கேரக்டர், இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் தான் அந்த கேரக்டர், யூ கேன் டூ இட் சார். எப்படி நான் பண்ணுவேன், ஐ கான் டூ தட் பிகாஸ் நான் இந்த ஏஜில் இருக்குது, எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பண்ணலாம் அவ்வளோதான் சொன்னார். அப்போ கூட நான் ஓகே சொன்னல. திருப்பி வந்ததும் விகடன்லேருந்து கால் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் மேம், உங்களுக்கு நல்லா பேர் வரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரிஜெக்ட் பண்ண மனசு வரல. பட் அதுதான் என்னோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் எனக்கு நாயகி விகடன் தான். எனக்கு என்னோட தமிழில் என்னோட லைஃப் எனக்கு திருப்பி கொடுத்ததுன்னு சொல்லலாம், விகடன் தான் ட்ரூ நாயகி. அதில் எனக்கு சன் டிவி பெஸ்ட் மதர் அவார்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது சடனாக நம்ம கொரோனா டைம்லேயே முடிஞ்சிச்சு. தென் ஆஃப்டர் தேட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக குமரன் சார் எனக்கு கால் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்காதே, அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும், நான் செகண்ட் ஆப்ஷன் கூட கொடுக்கல விஜய் டிவிக்கு. அவ்வளோ நல்ல கேரக்டர், சூப்பராக இருக்கும், நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் தீபக் நடிக்கிறாரு, தீபக் என்னை விட பெரியவர், 3 பசங்க, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு யோசனை சத்தியமாக எனக்கு வரல. நான் வந்து ஓகே சொல்லிட்டேன், சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், சேனல் தான் என்னை அக்செப்ட் பண்ணுமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் நான் இந்த கேரக்டர் ஒத்துக்கிறதுக்காக காரணம். இந்த நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டில் சரஸ்வதி நட்சத்திரா அவங்கள சொல்லணும். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ப்ராம்ப்டை பற்றி சொல்லியிருந்தாங்களா, ப்ராம்ப்ட் வாங்கி நடிக்கிறதுன்னு. ப்ராம்ப்ட் வாங்கி நார்மலாக அந்த ஸ்பான்டனிட்டியோட பேசுறது வந்து நார்மலாக யார் வேணால் பேசிடலாம், அந்த ஒரு டைம் கொடுத்து அதை மைண்ட் மக்கப் பண்ணி பேசிடலாம். பட் ஒரு ப்ராம்ப்டை வாங்கிட்டு அவங்க அதை எமோட் பண்ணி அந்த டைம் கேப்பில் அவங்க அதை எமோட் பண்ணி அதை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க ஆக்ட் பண்ணும்போது நான் உட்காந்து பார்ப்பேன், நான் உட்காந்து எப்படா இதெல்லாம் அது இல்லாமல் லவுடாக கூட பேசுவாங்க. நார்மலாக ப்ராம்ப்ட் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் தயங்கி தான் பேசுவோம், அது கரெக்டாக இருக்கும். நட்சத்திரம் வந்து அவ்வளோ லவுடாக கிளியராக சொல்லும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. சொல்ல போனால் ஈச் ஒன் ஆஃப் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எல்லாருமே ட்ரூலி எக்ஸ்ட்ரா ஆர்டினரிலி டேலண்டட் நான் சொல்லலாம். இந்த ஒரு கேங் ஒவ்வொருத்தரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. தட் இஸ் குமரன் சர்ஸ் காஸ்டிங். அவ்வளோதான். ஆல்வேஸ் அவருக்கு இருக்கிற அந்த ஐல ஹீல் பி ஏபிள் டு கரெக்டாக ஐடென்டிஃபை வாட் இஸ் திஸ் பர்சன் ஸ்கில் அண்ட் அவங்களுக்கு எதுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவரே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவாரு. தட்ஸ் ஹிஸ் ஸ்கில். ட்ரூ. இவ்வளோ திட்டு வாங்கியும் எப்போவுமே சிரிச்சுட்டு ஆக்ட் பண்ணுற ஒருத்தர் யாருன்னு தெரியுமா? நம்ம குரூப்பில் இருக்காங்க. அவங்க அவ்வளோ ஜாஸ்தி திட்டு வாங்கி இருக்கிறது அந்த ஆர்டிஸ்ட் தான் நம்ம குரூப். யார் மேடம் சொல்லுங்க? ஆஷ்ரிதா தான். நாங்களே அவளை வந்து லைவாகவே திட்டோம். அப்போ கூட சிரிச்சுக்கிட்டே வந்து கேரக்டருக்கான அப்ரிசியேஷன் தான் எடுத்து அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தட்ஸ் ரியலி கிரேட் ஆஷ்ரிதா. Alright, I think in the 1.5 hours of conversation, I could only spot the healthiயான connection and உங்களுடைய dedication towards the art that you have. That's really amazing. உண்மையாலுமே I had a great time hosting you guys. But before we wind up, இந்த தமிழும் சரஸ்வதி உடைய முடிவு வந்து has become a party to celebrate ன்னு தான் நான் நினைக்கிறேன். So I think we should have a cake cutting as well as a part of the celebration. So Vigadan Telemit with Tamilum Saraswatiyum team. Powered by MedPlus. 50 to 80% discount on MedPlus brand of medicines. Vigadan welcome pack. இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.